மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்திய மகளிர் அணி சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். நவி மும்பையில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது இந்திய மகளிர் அணி. மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பையை முதன்முறையாக கைப்பற்றி இந்திய மகளிர் அணி சாதனை படைத்திருக்கிறது. மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்திய மகளிர் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது. நவி மும்பையில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது இந்திய மகளிர் அணி. இறுதிப் போட்டியின் மீது மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது இந்திய அணி. விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், இறுதிப் போட்டியின் மீது மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. இந்திய அணி தற்போது கோப்பையை வென்றிருக்கிறது. என்ன விவரம் சந்தானம்? ஆனந்தி, 52 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று முதல் முறையாக இந்திய மகளிர் அணி உலக கோப்பையை வென்றிருக்கிறது. ஒரு அணி 3 முறை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியும் உலக கோப்பையை வெல்லாமல் இதுவரை இருந்ததே இல்லை. அந்த வகையில 3வது முறையாக இந்திய மகளிர் அணி இன்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய நிலையில 52 ரன்கள் வித்தியாசத்துல தற்போது தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி முதல் முறையாக இந்திய மகளிர் அணி உலக கோப்பையை வென்றிருக்கிறாங்க. 1978ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக விளையாடி வரக்கூடிய இந்திய அணி இதுவரை பார்த்தீங்கன்னா 3 முறை அரையிறுதி போட்டியிலும் 2 முறை இறுதிப் போட்டியிலும் தோல்வி அடைந்து வெளியேறியிருந்தது. இந்த முறை தற்போது தென்னாப்பிரிக்கா அணியை 52 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்திய மகளிர் அணியை பொறுத்த வரைக்கும் முதல்ல பேட்டிங் செய்தார்கள். 50 ஓவர் முடிவில் 298 ரன்கள் குவித்திருந்தாங்க. 50 ஓவர் முடிவில் 7 விக்கெட்டுக்கு. அதிகபட்சமாக இந்திய அணிக்காக ஷெஃபாலி வர்மா 87 ரன்கள் குவித்திருந்தார். அதே போன்று தீப்தி சர்மா 58 ரன்களும் குவித்திருந்தனர். அதே போன்று பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியினுடைய மகளிர் தீப்தி சர்மா 5 விக்கெட்டுகளை, அதாவது 9.3 ஓவர் முடிவில் 39 ரன்கள் விட்டு கொடுத்து 5 விக்கெட் வீழ்த்திருந்தார். அதே போன்று ஒரு ரன் அவுட் என இந்திய அணியினுடைய ஃபீல்டிங் இன்று அபாரமாக இருந்தது. 2 கேட்சுகளை தவறிவிட்டிருந்தாலும் கூட பல்வேறு சமயங்களில் பவுண்டரி செல்ல விடாமல் இந்திய மகளிர் அணியினுடைய ஃபீல்டிங் மிக சிறப்பாக இருந்தது. இந்த தொடர் முழுவதும் இந்திய அணியினுடைய ஃபீல்டிங் மிக சொதப்பலாக இருந்த நிலையில் இறுதிப் போட்டியில் இந்திய அணியினுடைய ஃபீல்டிங் மற்றும் பந்துவீச்சு அபாரமாக இருந்தது. அதே போன்று தென்னாப்பிரிக்காவினுடைய அணியினுடைய கேப்டன் லாரா வோல்வர்ட் 98 பந்துகளில் 101 ரன்கள் குவித்து இருந்தாலும் கூட தற்போது தென்னாப்பிரிக்கா அணி தோல்வியை சந்தித்திருக்கிறது. முதல் முறையாக இந்திய மகளிர் அணி உலக கோப்பையை வென்றிருக்கிறது. முதல் முறையாக ஆஸ்திரேலியா, அதே போன்று இங்கிலாந்து அணியை தவிர்த்து மற்றொரு அணி தற்போது உலக கோப்பையை வென்றிருக்கிறது. இந்திய மகளிர் அணியை பொறுத்த வரைக்கும் தற்போது வரை பெரிய தொடர்களில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருந்தாங்க. எப்பொழுது இந்தியாவில் WPL போன்ற தொடர்கள் தொடங்கப்பட்டனாலும் கூட இந்தியனுடைய மகளிர் கிரிக்கெட் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்திய மகளிர் அணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது. அந்த வகையில் தற்போது உலக கோப்பையை, அதுவும் மும்பையில் நடைபெறக்கூடிய ஒரு உலக கோப்பையை பல்லாயிரக்கணக்கான ரசிகர் மத்தியில இந்திய மகளிர் அணி உலக கோப்பையை வென்று வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறது. 2017ஆம் ஆண்டு வெற்றியினுடைய விளிம்பில் இருந்தாலும் கூட தோல்வியை சந்தித்து ஹர்மன்பிரீத் கவுர் கண்ணீரோடு வெளியிருந்தது 2017 உலகக்கோப்பையில் நம்ம பார்த்தோம். தற்போது ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணி கோப்பையை வென்றிருக்கிறது. 2009ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக இந்திய அணிக்காக விளையாடி வரக்கூடிய ஹர்மன்பிரீத் கவுர் தற்போது இந்திய மகளிர் அணிக்கான முதல் உலக கோப்பையை அவர் வென்று கொடுத்திருக்கிறார். ஆனந்தி, சந்தானம், இந்த உலகக்கோப்பை தொடர் முழுவதுமே இந்திய அணியின் ஆட்டம் எப்படி இருந்தது? இந்த உலகக்கோப்பை தொடங்கும் போது பார்த்தோன்னா இந்திய மகளிர் அணியின் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தது. குறிப்பாக இந்திய அணியினுடைய ஆடும் 11 தேர்வில் மிகப்பெரிய சொதப்பல் இருந்தது. தொடக்கத்தில் இந்திய மகளிர் அணி கூடுதலாக ஒரு பேட்ஸ்மேன் விளையாடியது மூலமாக பந்து வீச்சாளர் இல்லாமல் இருந்தாங்க. குறிப்பாக பார்த்தோன்னா இந்த இறுதிப் போட்டியை பார்த்தோன்னா இந்த இந்திய அணியினுடைய தொடக்க ஆட்டக்காரராக இந்த உலகக்கோப்பை தொடர் முழுவதுமாக பிரத்திகா ராவல் இருந்தாங்க. இந்த உலகக்கோப்பை தொடரில் ஒரு சதம் கூட அடித்திருந்தாலும் கூட காயம் காரணமாக அவர் வெளியேறியிருந்தார். ஷெஃபாலி வர்மா அரையிறுதி போட்டியில் தான் இந்திய அணிக்கே வந்திருந்தார். அரையிறுதியில் பெரிய அளவில் ரன்கள் அடிக்காவிட்டாலும் கூட ஷெஃபாலி வர்மா இறுதி போட்டியில 80க்கும் மேற்பட்ட ரன்கள் கொடுத்தார். அதே போன்று இந்திய அணிக்காக மிக சிறப்பாக பந்து வீசி 2 முக்கியமான விக்கெட்டுகளையும் அவர் வீழ்த்தியிருந்து இந்திய அணியினுடைய வெற்றிக்கு மிக முக்கிய பங்கு வகித்தார். அதே போன்று இறுதி போட்டியில 50 ரன் மேல குவித்து 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்திய முதல் வீராங்கனை என்ற சாதனையை ஷெஃபாலி வர்மா பிடித்ததாக கூட அடுத்த கட்டமாக தீப்தி சர்மா 5 விக்கெட் வீழ்த்தி தற்போது இந்திய அணியினுடைய வெற்றிக்கு அழைத்து சென்றிருக்கிறார். பல்வேறு விமர்சனங்கள், குறிப்பாக லீக் போட்டியில
தொடர்ச்சியாக 3 போட்டிகள் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக இப்போ கூட வெற்றி பெற வேண்டிய இடத்துல இருந்து தோல்வி சந்திச்சிருந்தாங்க. தொடர்ந்து 3 லீக் போட்டியில தோல்வி அடைந்தது மூலமாக இந்திய அணி அரையிறுதிக்கு செல்லுமா என்ற கேள்வி இருந்தது. பல்வேறு விமர்சனங்கள் இந்திய மகளிர் அணி மீது இருந்தது. குறிப்பாக அணியினுடைய பயிற்சியாளர் மீதும் அணியினுடைய கேப்டன் மீதும் அவருடைய செயல்பாடுகள் குறித்து பல்வேறு கேள்விகள் ஏற்பட்டது. அதே போன்று ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்திய மகளிர் அணி தான் இந்த உலகக்கோப்பையில அதிக கேட்சுகளை தவறவிட்ட அணியாகவும் இருந்தது. இப்படி பல்வேறு விமர்சனங்களுக்கு பின்புதான் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று அரையிறுதி போட்டியில ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தியிருந்தாங்க. வரலாற்று வெற்றி 341 ரன். ஒட்டுமொத்த கிரிக்கெட் அரங்கிலும், அதாவது ஆண்கள் கிரிக்கெட் மகளிர் கிரிக்கெட் என ஐசிசி உலகக்கோப்பையில அதிக ரன்களை சேஸ் செய்து வெற்றி பெற்று ஆஸ்திரேலியா வீழ்த்தி இறுதி போட்டிக்கு முன்னேறி இருந்த நிலையில் தற்போது இறுதி போட்டியிலும் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி முதல் முறையாக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலளிக்கும் விதமாக இறுதி போட்டியில இந்திய மகளிர் அணியினுடைய செயல்பாடு இருந்ததுதான் அப்படி சொல்லணும். ஒரு வீராங்கனையாக இல்லாட்டும் ஷெஃபாலி வர்மா, ஸ்மிருதி மந்தானா, தீப்தி சர்மா என பல்வேறு வீரர்கள் பேட்டிங்லையும், அதே போன்று பந்து வீச்சில் தீப்தி சர்மா, ஷெஃபாலி வர்மா உள்ளிட்டவர்கள் பந்து வீச்சிலும் மிக சிறப்பாக வீசியது மூலமாக தற்போது இந்திய அணி வெற்றியை பெற்றிருக்கிறது. தென்னாப்பிரிக்கா அணியினுடைய கேப்டன் அரையிறுதி போட்டியில 169 ரன்களும் இறுதி போட்டியில சதமடித்திருந்தாலும் கூட அவர் தென்னாப்பிரிக்கா அணியை வெற்றியை நோக்கி அழைத்து செல்ல முடியாமல் இருந்தது. பல்வேறு முக்கிய வீரர்கள் இந்த உலகக்கோப்பையோடு மகளிர் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறாங்க. அதில் உள்ள மரிசன் கேப் உள்ளிட்டவர்கள் இந்த உலகக்கோப்பையோடு ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட தற்போது தென்னாப்பிரிக்க அணியும் இறுதி போட்டி வரை முன்னேறி தோல்வி சந்தித்திருக்கிறது. இந்தியா முதல் முறையாக வரலாற்று வெற்றியை பிடித்திருக்கிறது. இந்த மகளிர் உலக கோப்பையில் இந்திய அணி கோப்பையை வென்றால் பிசிசிஐயும் பரிசு தொகை அறிவிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பேச்சுக்கள் எல்லாமே எழுந்தது. அது தொடர்பான கூடுதல் விவரம் இருக்கா? நிச்சயமா அடுத்து வரக்கூடிய நிமிடங்கள்ல பிசிசிஐ தரப்புல இருந்து அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. பிசிசிஐ பொறுத்த வரைக்கும் கடந்த 3 ஆண்டுகளாக ஆண்கள் கிரிக்கெட்டுக்கு நிகராக மகளிர் கிரிக்கெட்டுக்கும், அதாவது டே சம்பளம், அதாவது ஒவ்வொரு போட்டிக்குமான வீரர்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளம் என்பது ஆண்கள் கிரிக்கெட்டர்கள் வழங்கக்கூடிய அளவில் வழங்கி வராங்க. அதே போன்று இந்திய ஆண்கள் அணி T20 உலகக்கோப்பையை வென்ற நிலையில் பிசிசிஐ சார்பில் 125 கோடி ரூபாய் வரை பரிசாக வழங்கப்பட்டிருந்தது. அதே போன்று முதல் முறையாக தற்போது இந்திய மகளிர் அணி உலகக்கோப்பை வென்றக்கூடிய நிலையில் 125 கோடி ரூபாய் வரை பிசிசிஐ சார்பிலாக ஆண்கள் கிரிக்கெட் அணிக்கு வழங்கப்பட்டது போலவே வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பிற்கு நிச்சயமாக அது வழங்கப்படும் என எதிர்பார்க்கிறது. மிக முக்கியமான ஒரு வரலாற்று வெற்றியாக இந்த மகளிர் உலகக்கோப்பை வெற்றியை பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்தியா ஆண்கள் அணிக்கு எப்படி 1983 கபில் தேவனுடைய வெற்றியும், அதே போன்று 2007 தோனியினுடைய வெற்றிக்கு பின்பு பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டதோ அதே போன்று இந்தியாவுடைய இளம் வீராங்கனைகள் கிரிக்கெட்டை நோக்கி நகர்வதற்கான முக்கிய தளமாக இந்த உலகக்கோப்பை இருக்கும் அப்படின்னு பார்க்கப்பட்டது. அதனுடைய எடுத்துக்காட்டாக தான் நவி மும்பையில் இன்று நடைபெற்ற போட்டியில 50,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் நேரடியாக மைதானத்தில் முழுவதுமாக இருந்து போட்டியை பார்த்திருக்கிறாங்க. ஏற்கனவே 2017 ஆஸ்திரேலியா நடைபெற்ற போது SCG மைதானத்தில் 70,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் போட்டியை பார்த்தாங்க. எனவே மகளிர் கிரிக்கெட் அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் என்றால் ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்திய மகளிர் அணிக்கு தேவைப்பட்டிருந்தது. அந்த வகையில இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. பிசிசிஐ தரப்புல இந்திய ஆண்கள் அணிக்கு எப்படி T20 உலகக்கோப்பை வென்ற போது பரிசு வழங்கப்பட்டதோ அதே அளவிலான 125 கோடி ரூபாய் இதுக்கும் வழங்கப்படும் பிசிசிஐ தரப்புல ஏற்கனவே தகவலாக தெரிவிக்கப்பட்டிருந்ததுல வரக்கூடிய நிமிடங்கள்ல அந்த அறிவிப்பும் வெளியாகும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஒட்டுமொத்தமாக இந்த தொடர் முழுக்கவே எந்தெந்த வீராங்கனைகள் சிறப்பாக செயல்பட்டாங்க என்பது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. இந்திய மகளிர் அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுருடைய செயல்பாடு எப்படி இருந்தது? அவருடைய ஆட்ட நுணுக்கங்கள், கேப்டனாக அவருடைய நுணுக்கமான செயல்பாடுகள்லாம் எப்படி இருந்தது? நிச்சயமா ஹர்மன்பிரீத் கவுரை பொறுத்த வரைக்கும் இந்த தொடர் முழுவதும் தொடர்ந்து இந்திய அணி தோல்வி சந்தித்த போது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தது. குறிப்பாக அவர் பந்து வீச்சாளர்ல பயன்படுத்தக்கூடிய விதங்கள் மூலம் காரணமாக தான் இந்திய அணி தோல்வியை சந்திக்குது அப்படின்ற விமர்சனங்கள் இருந்தது. பேட்ஸ்மேனாகவும் அவர் பெரிய அளவில் ரன்கள் குவிக்கல அப்படின்ற விமர்சனங்கள் இருந்தது. இருப்பினும் கூட அரையிறுதி போட்டியில மிக முக்கியமான போட்டியில அவருடைய பேட்டிங் சிறப்பாக இருந்தது. இன்றைய போட்டியில மிக முக்கியமான தருணம் என்றால் ஷெஃபாலி வர்மா அவர் ஒரு தொடக்க ஆட்டக்காரர் வீராங்கனை மட்டும்தான். இருப்பினும் கூட அவருக்கு பந்து வீச்சை கொடுத்திருந்தார். அவர் முக்கியமான சமயத்துல மரிசன் கேப் தென்னாப்பிரிக்காவுடைய அதிரடி வீராங்கனை, அனுபவம் வாய்ந்த வீராங்கனையை விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாமல் 2 முக்கியமான விக்கெட்டுகளை ஹர்மன்பிரீத் கவுர் இன்றைய போட்டியில ஷெஃபாலி வர்மாவுக்கு பந்து வீச்சை கொடுத்தது மூலமாக அவர் விக்கெட் எடுத்திருந்தார். அதே போன்று இந்திய அணி மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் காயம் காரணமாக நடைபெற்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஜெமிமா ராட்ரிகஸ் அரையிறுதி போட்டியில 3வது இடத்துல விளையாடுறது காரணம் ஹர்லின் டியோலுக்கு ஏற்பட்ட காயம் காரணமாகவும், அதே போன்று பிரத்திகா ராவலுக்கு ஏற்பட்ட காயம் காரணமாகும்
6 பந்து வீச்சாளர் விளையாடணும் அப்படின்ற நோக்கத்தோடு நடத்தப்பட்ட மாற்றங்கள் இந்திய அணிக்கு சாதகமாக கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு வீரர்களுக்கு காயம் ஏற்படுவது எந்த ஒரு விதத்திலையும் வந்து சரியாக இருக்காட்ட கூட இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் வீரர்களுடைய காயங்கள் இந்திய அணிக்கு மாற்றமாக இருந்தது. ஆனால் இறுதி போட்டி வரையும் ஹர்மன்பிரீத் கவுருடைய ஃபீல்டிங் இந்திய அணி வீரர்களை வழி நடத்தியது மிக சிறப்பாக இருந்ததாக சொல்ல முடியும். குறிப்பாக ஷஃபாலி வர்மாவை யாரும் எதிர்பார்க்காத தருணத்தில் ஹர்மன்பிரீத் கவுரே இந்த உலகக்கோப்பையில் பல்வேறு இடங்கள்ல பந்து வீசியிருந்தார். இருப்பினும் கூட அவர் வீசாமல் ஷஃபாலி வர்மாவுக்கு பந்து வீசி கொடுத்தது, அதன் மூலமாக ஷஃபாலி வர்மா எடுத்த 2 விக்கெட் இந்திய அணியினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமானது. அந்த வகையில் ஹர்மன்பிரீத் கவுருடைய வெற்றி மிக முக்கியமானது. குறிப்பாக இந்த உலகக்கோப்பையில் ஒரு பேட்ஸ்மேனாக ஹர்மன்பிரீத் கவுர் ஜொலிக்காவிட்டாலும் கூட தொடர்ச்சியாக 2009ஆம் ஆண்டு காலம் மட்டும், அதாவது தற்போது இந்தியனுடைய மகளிர் அணிக்கு பல்வேறு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட 2009 மிகப்பெரிய வாய்ப்புகள் இல்லாத காலகட்டத்திலிருந்து அவர் இந்திய அணிக்காக தொடர்ச்சியாக விளையாடுகிறார். 2017 அவர் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக அடித்த 171 ரன் மூலமாக தான் இரண்டாவது முறையா நம்ம இறுதி போட்டிக்கு முன்னேறியிருந்தோம். அந்த வகையில பல்வேறு சாதனைகளை தொடர்ச்சியாக இந்திய அணிக்காக விளையாடி தற்போது இளம் வீராங்கனைகளுக்கும் வழி நடத்தி வரக்கூடிய ஹர்மன்பிரீத் கவுர் தற்போது முதல் முறையாக இந்திய அணியை மகளிர் அணியை உலகக்கோப்பையை வென்று கொடுத்த முதல் கேப்டன் என்ற சாதனையை படைத்திருக்கிறார். அதே போன்று ஸ்மிருதி மந்தானா இந்திய அணிக்காக இந்த உலகக்கோப்பையில அதிக ரன்கள் குவித்த வீராங்கனையாக இருக்காங்க. 400க்கும் மேற்பட்ட ரன்களை அவங்க குவிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த தொடரில் 2வது அதிகபட்ச ரன் குவித்த வீராங்கனையா ஸ்மிருதி மந்தானா இருக்காங்க. இந்த இறுதிப் போட்டியில கூட 49க்கும் மேற்பட்ட ரன்களை வந்து குவிச்சு இந்திய அணியினுடைய தொடக்கம் சிறப்பாக அமைவதற்கு சிறப்பாக இப்படி ஒவ்வொரு வீரர்களும் பல்வேறு சமயங்களில் சிறப்பாக செயல்பட்டதன் மூலமாக ஒரு குழுவாக செயல்பட்டதன் மூலமாக குறிப்பாக அரையிறுதி போட்டியில் ஜெக்மா ராட்ரிகீஸ், ஹர்மன்பிரீத் கவுருடைய பேட்டிங்காக இருக்கட்டும், இறுதி போட்டி வந்து ஷஃபாலி வர்மா, ஸ்மிருதி மந்தானா, தீப்தி சர்மா என எல்லோருமே இணைந்து விளையாடியதன் மூலமாக தற்போது முதல் முறையாக ஒரு வரலாற்று பேட்டியை இந்திய அணியை பிடித்திருக்கிறது. பல்வேறு அடுத்த கட்டமாக இந்தியனுடைய இளம் வீராங்கனைகள் கிரிக்கெட்டை நோக்கி நகர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த வெற்றி இருக்கும் அப்படின்னு எல்லோரோடும் பார்க்க முடிகிறது. அடுத்து வரக்கூடிய நிமிடங்கள்ல அவர்களுக்கான பரிசு தொகையும் அதே போன்று பாராட்டுகளும் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவுடைய முன்னணி கிரிக்கெட் வீரர்கள் அதே போன்று இந்திய அணிக்காக மகளிர் அணிக்காக 1978ஆம் ஆண்டு முதல் விளையாடிய முன்னணி வீராங்கனைகள் அனைவருமே இன்று மைதானத்திற்கு சென்றிருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில் இன்று பாராட்டு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட இருக்கிறது. ஆனந்தி, இறுதிப் போட்டியில கேப்டன் சதமடித்தும் கூட கோப்பையை தவற விட்டுருக்கு தென்னாப்பிரிக்கா அணி. என்ன மிஸ் பண்ணாங்க அவங்க? நிச்சயமாக ஆனந்தி, இப்போ லாரா வோல்ஃபோர்ட்டை பொறுத்த வரைக்கும் சர்வதேச தளத்துல அவருடைய இடம் என்பது மிகப்பெரிய இடத்தை நோக்கி, அதாவது உலக அளவிலேயே மிக சிறந்த பேட்டிங் செய்யக்கூடிய வீராங்கனை என்ற இடத்தை நோக்கி அவர் நகர்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போது தான் அவருக்கு வயது என்பது 26. எனவே வந்து அடுத்து வரக்கூடிய 6 அல்லது 7 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அவர் விளையாடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் கூட அவர் தொடர்ந்து சிறப்பாக விளையாடுகிறார். தற்போது உலக கோப்பையை வென்றிருக்கக்கூடிய இந்திய மகளிர் அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அதையும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களும் இந்திய மகளிர் அணிக்கு வாழ்த்துக்களை சொல்ல தொடங்கி இருக்கிறாங்க. முதல் முறையாக இந்திய மகளிர் அணி உலக கோப்பையை வென்றிருக்கிறது. அதுவும் இந்தியாவில் நடைபெற்றக்கூடிய ஒரு தொடர உலக கோப்பையை இந்திய அணி வென்றிருக்கிறது. 2011ஆம் ஆண்டு தான் முதல் முறையாக உலக கோப்பையை நடத்தக்கூடிய ஒரு நாடே வந்து கோப்பையை வென்றது ஆண்கள் அணி. அதே போன்று தற்போது மகளிர் அணியும் இந்தியாவில் நடைபெறக்கூடிய இந்த உலக கோப்பையை வென்று வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறது. ஆனந்தி, ஆண்கள் கிரிக்கெட் போட்டி மீதான முக்கியத்துவம் எப்பவுமே அதிகமாக இருக்கு, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனா மகளிர் கிரிக்கெட் தொடர் அப்படின்னு வரும்போது அதற்கான கேள்வி பெரிய அளவில் எழும். அப்ப அந்த கேள்விக்கெல்லாம் பதிலடியாக இந்த வரலாற்று வெற்றியை பார்க்கலாமா? நிச்சயமா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மகளிர் கிரிக்கெட்டுக்கான வாய்ப்புகளை தொடர்ச்சியாக பிசிசிஐ சார்பில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதன் ஒரு பக்கமாக தான் ஐபிஎல் போன்று WPL என்பது தொடர் என்பது தொடங்கப்பட்டிருந்தது. தற்போது 5 அணிகள் இருக்குது. கூடுதல் அணியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய வீராங்கனைகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் அந்த IPL தொடரையும் WPL தொடரையும் விரிவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போன்று கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பிசிசிஐ தரப்புல ஆண் வீரர்களுக்கு வழங்கக்கூடிய அளவில் மேட்ச் டே சேலரி மட்டும் வழங்கியிருக்காங்க. அதாவது ஆண்டுக்கான வருமானம் என்பது வெவ்வேறாக இருந்தாலும் கூட ஒரு நாள் போட்டியில் விளையாடினா வந்து 7 லட்சம் ரூபாய் என ஒரு வீரர்களுக்கு சம்பளமாக நியமிக்கிறது. அப்படி ஆண்கள் கிரிக்கெட்டுக்கும் பெண்கள் கிரிக்கெட்டுக்குமான வாய்ப்புகள் என்று வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்திய மகளிர் அணிக்கும் தற்போது ஆண்கள் விளையாடக்கூடிய மைதான அளவில்
ஏற்பாடுகளும் செய்து தர வேண்டும் என்று வாய்ப்புகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இந்தியாவுடைய வீராங்கனைகள் இப்போ ஆண்கள் கிரிக்கெட்ல பார்த்தோம்னா வந்து 38 அணிகள் மாநிலங்கள்ல ரஞ்சி டிராஃபில விளையாடிட்டு இருக்காங்க. அதே அளவுல மகளிர் வீராங்கனைகளுடைய வருகை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகரணும்னா நிச்சயமாக ஒரு உலக கோப்பையினுடைய வெற்றி தேவைப்பட்டது. அதன் மூலமா தான் எப்படி 1983 கபில் தேவ் வெற்றி பெற்ற போது பல்வேறு தளங்கள்ல கிரிக்கெட் விளையாட தொடங்கினாலும் 2007 MS தோனி வெற்றிக்கு பிறகு கிராமங்கள்ல இருந்து இந்திய வீரர்களை தேடக்கூடிய பணி BCCI தொடங்கியது. அதே போன்று மகளிர் வீராங்கனுடைய வருகையை அதிகரிக்கிறதுக்கான தேவை வந்து இந்திய மகளிர் அணி வெற்றி பெறுவதன் மூலமாக தான் அதிகரிக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. தற்போது அந்த வெற்றி கிடைத்திருக்கிறது. வீராங்கர்களுடைய வருகையை பொறுத்து WPL தொடர் ஒன்றிய விரிவாக்கமும் நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. தற்போது இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஹர்மன்பிரீத் கவுர் தான் மிக மூத்த வீராங்கனை. இந்த தொடர் முழுவதுமாக ஸ்ரீ சராணி ஆந்திர பிரதேச மாநிலத்தை சார்ந்த 21 வயதே ஆன வீராங்கனை நேரடியாக உலகக்கோப்பை தொடருக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தார். அவர் அதிக விக்கெட்டுகளையும் 13க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கிறார். இப்படி பல்வேறு இளம் வீராங்கனுடைய வருகை இந்திய மகளிர் அணியை வலுப்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த உலகக்கோப்பை மூலமாக வீராங்கனுடைய வருகை வந்து அதிகரிக்கும். அப்படி ஒரு வரலாற்று வெற்றியை இந்திய மகளிர் அணி தற்போது பெற்றிருக்கிறாங்க. ஆனந்தி, அரையிறுதியில இந்திய அணி வெற்றி பெற முக்கிய காரணமாக இருந்தவர்கள்ல ஒருத்தர் ஜெமிமா ரோட்ரிக்ஸும் கூட. இந்நிலையில் இறுதிப் போட்டி மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்த நிலையில் இந்திய மகளிர் அணி இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று கோப்பையை வென்றிருக்கிறது. அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடியும் தனது வாழ்த்தை பதிவிட்டிருக்கிறார். உலகக்கோப்பை முழு தொடரிலும் இந்திய வீரர்களின் ஒருமித்த ஒத்துழைப்பு சிறப்பாக பிரதிபலித்ததாக பிரதமர் நரேந்திர மோடி வீராங்கனைகளுக்கு வாழ்த்து பதிவை இட்டிருக்கிறார். எதிர்கால பெண் வீராங்கனைகளுக்கு ஊக்கம் தரும் வெற்றியை நிகழ்த்தியிருக்கிறது இந்திய மகளிர் அணி என்று உலக கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உலகக்கோப்பை முழு தொடரிலும் இந்திய வீரர்களின் ஒருமித்த ஒத்துழைப்பு சிறப்பாக பிரதிபலித்ததாக பிரதமர் மோடி இந்திய மகளிர் அணிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். எதிர்கால பெண் வீராங்கனைகளுக்கு ஊக்கம் தரும் வெற்றியை நிகழ்த்தியிருக்கிறது இந்திய மகளிர் அணி என்று உலக கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். நவி மும்பையில் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி முதன்முறையாக கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது இந்திய மகளிர் அணி. இது குறித்து பேசுவதற்காக டாக்டர் திரு வி கிரி கிரிக்கெட் விமர்சகர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை இந்திய மகளிர் அணி நிகழ்த்தி இருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன கிரிக்கெட் விமர்சகராக? டெஃபினட்டா நல்ல பிளான் பண்ணி பிளாட் பண்ணி என்னென்னலாம் பண்ணணுமோ கரெக்டா ஹோம்ஒர்க் பண்ணி அழகா வின் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச். ஃபர்ஸ்ட் டீம் செலெக்ஷன் பிரமாதமா இருந்தது. 11 செலெக்ஷன் கரெக்டா இருந்தது. நான் எதிர்பார்த்தபடியே இருந்தது. அந்த நல்ல அந்த பிரத்திகா விளையாடாது இருந்ததுக்கு அந்த வர்மாவை கூப்பிட்டு வந்து வர்மா வந்து ஆல்மோஸ்ட் உமன் ஆஃப் தி டோர்னமெண்ட் உமன் ஆஃப் த மேட்ச் வாங்குற அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க பேட்டிங்கும் பிரமாதமாக அடிச்சிருக்காங்க 87 அண்ட் பவுலிங்கும் 2 விக்கெட்டு குரூஷியல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் வந்து இந்த என்டையர் டீம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ப்ரெஷரில் ரொம்ப ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. இது பெஸ்ட் திங் வந்து பேட்டிங் எல்லாரும் கிளிக் ஆகிட்டு நியர்லி 300 ரன் 298 வச்சாங்க. அதுதான் வந்து வின் பண்றதுக்கு மெயின் ரீசன். இன்றைய இறுதிப் போட்டி மட்டும் இல்லாம இந்த உலகக்கோப்பை தொடர் முழுவதுமே மகளிர் அணியினுடைய ஆட்டம் செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருந்தது? நடுவில் ஒரு 3 மேட்ச் சரியா விளையாடல இந்தியன் டீம். அது போலிங் சரியா போடல. அதனால 3 மேட்ச் தோத்தாங்க. அது வந்து கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம். அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டு நல்லா அது செமிஃபைனல்ஸும் டெரிஃபிக் விக்டரி. அதே மாதிரி ஃபைனல்ஸ் கேட்கணும். ஃபைனல்ஸ் இன்னும் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. ஏன்னா 298 ரன் அடிச்ச உடனே எனக்கு தெரியும் அது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் திருப்பி அடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் செஞ்சு அடிச்சுட்டு அவங்க வந்தாங்க, கிட்டக்க வந்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு ரீச் பண்ண முடியல. ஏன்னா போலிங் அவ்வளோ அருமையாக போட்டாங்க. தீப்தி நல்லா போட்டாங்க அண்ட் வர்மா நல்லா போட்டாங்க. எல்லாரும் நல்லா போட்டாங்க. மகளிர் கிரிக்கெட்டுக்கான முக்கியத்துவம் இதற்கு முன்பு வரைக்கும் எப்படி இருந்தது? இப்ப இந்த வரலாற்று வெற்றியின் மூலமாக அது எந்த அளவுக்கு மேன்மேலும் உயரப்போகுது? இல்ல, இது வந்து நடுவில் முதல்ல வந்து விமன்ஸ் கிரிக்கெட் தனி பாடியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து BCCIயோட இணைஞ்சது. BCCIயோட இணைஞ்ச அப்புறம்
ஃபண்டிங் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பிளேயர்ஸ்லாம் வந்து ஆண்களுக்கு ஈக்குவலாக பேமெண்ட் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அதனால வந்து டெஃபினட்டாக வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் காம்படிஷன் நிறைய சிவியராக இருக்க போகுது. அண்ட் விமன்ஸ் ஐபிஎல் அதுவும் ஈக்குவலாக நல்லா போயிட்டு இருக்கு. மொத்தத்தில் வந்து கிரிக்கெட் வந்து விமன்ஸ் கிரிக்கெட் வந்து நேஷனல் கேம் மாதிரி ஆயிடுச்சு இந்தியாவுக்கு. இந்திய மகளிர் அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் கௌரின் செயல்பாடுகள் எப்படி இருந்தது சார்? அவங்க வந்து வெரி குட் பேட்ஸ்மேன். அவங்க வெரி குட் பேட்ஸ்மேன் அண்ட் வெரி குட் ஃபீல்டர். அந்த பிரமாதமா பண்ணாங்க. அண்ட் சீனியர் மோஸ்ட் அந்த டீம்ல நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கு அவங்களுக்கு. அண்ட் அத்தாரிட்டேட்டிவா இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாங்க. பிளேயர்ஸ் தான் சில பிளேயர்ஸ் வந்து சில சமயத்தில் சரியா பண்ணலை. அதனால வந்து அவருக்கு கெட்ட பேர் வந்துச்சு. பட் இருந்தாலும் அதை சுதாரிச்சுட்டு மிஸ்டேக்ஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு அவர் செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் வந்து பெரிய லெவலில் வின் பண்ணியிருக்காரு. அதனால வந்து அவங்களுக்கு சல்யூட் பண்ணணும். சுனில் கவாஸ்கர் சொல்ற மாதிரி அவங்க வந்து ரோஹித் சர்மா கூட சொன்னார், இவங்க ரொம்ப கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், டாக்டர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரைஸ் பண்ணாரு. அந்த விஷயத்தை நானும் வந்து ரொம்ப அவங்களுக்கு சல்யூட் பண்றேன். இந்த இறுதிப் போட்டியில இன்னைக்கு நடந்த இறுதிப் போட்டியில தீப்தி சர்மா 58 ரன்களும் குவிச்சிருக்காங்க. 5 விக்கெட்டுகளையுமே வீழ்த்தி இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆட்டத்திறன் எப்படி இருந்திருக்கு சார்? ரொம்ப நல்லா பண்ணாங்க. ரொம்ப டெஃபினட்டா வந்து அவங்க தான் கீ. அந்த போலிங்ல வந்து 5 விக்கெட் எடுத்தது வந்து பெரிய விஷயம். அண்ட் அது அதே மாதிரி வர்மா ஆல்சோ, ஷஃபாலி வர்மா ஆல்சோ பேட்டிங்ல 87 ரன்ஸ், போலிங் 2 விக்கெட்டு, அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் நல்லா எடுத்து கொடுத்தாரு. அந்த மாதிரி 2 பேரும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் சில ஸ்ரீ சரணி ரொம்ப நல்லா போலிங் போட்டாங்க. மொத்தத்தில் வந்து டீம் ஒர்க் இது எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபீல்டிங் நல்லா பண்ணாங்க. அண்டு கூலாக இருந்தாங்க. கட்சியில் இதாகாமல் டென்ஷன் ஆகாமல் ப்ரெஷரில் நல்லா கரெக்டாக இருந்தாங்க. இப்ப தென்னாப்பிரிக்கா அணி தரப்புல கேப்டன் ஓல்வாட் வந்து சதம் அடிச்சிருந்தாங்க. ஆனாலும் கூட தென்னாப்பிரிக்கா அணி கோப்பைய தவற விட்டுட்டாங்க. அவங்க என்ன மிஸ் பண்ணதா நீங்க பாக்குறீங்க? இல்ல, அவங்களுக்கு பார்ட்னர்ஸ் இல்லாம போயிட்டு கட்சியில அவங்க வந்து அவங்களே வந்து அந்த ஷாட் அடிக்க போயிடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கணும். அவங்க என்ன நினைச்சாங்க, விக்கெட் இன்னும் 2 விக்கெட் விழுந்தே இருக்கிறதுனால வந்து நம்ம குயிக்கா அடிச்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆக்சுவலா செஞ்சுரி வந்து ஆல்மோஸ்ட் 100 பால்ஸ் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. அதனால வெரி குட் ஸ்ட்ரைக் ரேட் அவங்களுக்கு. பட் கடைசியில பார்ட்னர்ஸ் இல்லாம அவங்க வந்து விக்கெட்டை அவங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதே போல சார், இந்த உலக கோப்பையில தொடர் முழுவதுமே ஜொலித்த வீராங்கனைகள்லாம் யார் யார், யாருடைய ஆட்டம்லாம் மிகச் சிறப்பாக இருந்தது, மிக கவர்ந்த விஷயங்கள்லாம் என்னென்ன? இல்ல, எனக்கு வந்து ரொம்ப எல்லாரோடைய பெஸ்ட் எனக்கு பிடிச்சது என்னன்னா, நியூசிலாந்துல ஒரு ஸ்பின் பவுலர், அவங்க பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. அது வந்து அவங்க தான் பெஸ்ட் டாப் கிளாஸ் ஸ்பின் பவுலர். அதாவது ஆன் கிரிக்கெட்டர்ஸ்க்கு ஈக்குவலாக அவங்க போலிங் போட்டாங்க. அது ரொம்ப நான் அப்ரிஷியேட் பண்ணேன். மற்றபடி வந்து ரெகுலர் பிளேயர்ஸ், ஹீலி, ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லாம் ஆஸ்திரேலியா கேட்க வேணாம், அவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல், அவங்களாம் நல்லா விளையாடினாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா நல்லா விளையாட்டு இருந்தாங்க. இங்கிலாந்து நல்லா விளையாடினாங்க. சில சமயத்தில் வந்து ஸ்கோர் சரியாக பண்ணாமல் 100 ரன்னுக்குள்ளே அலோட்லாம் ஆனாங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒயிட் பால் கிரிக்கெட்டில் நிறையா நடக்கும் அந்த மாதிரி. பட் மொத்தத்தில் வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் வந்து பெரிய லெவலில் விளையாடி பெரிய லெவலில் வின் பண்ணிட்டாங்க. அதனால தான் இவங்க வந்து கப்பு கட்சி. இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. குறிப்பா இந்த உலகக்கோப்பை தொடர்ல ஜொலித்த வீராங்கனைகள் யார் யார் என்பது தொடர்பான பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க திரு விவிகிரி. இணைப்பில் இருங்கள், தொடர்ந்து பேசுவோம். இது குறித்து பேசுவதற்காக கிரிக்கெட் வீராங்கனை திருமிகு நிரஞ்சனா நாகராஜன் இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க நிரஞ்சனா நாகராஜன். சொல்லுங்க மேடம். இந்திய மகளிர் அணி உலக கோப்பையை வென்றிருக்கிறது. வரலாற்று சாதனையாக இருக்கிறது. ஏன்னா முதல் முறையாக கோப்பையை அடித்திருக்கிறது இந்திய மகளிர் அணி. உங்களுடைய வாழ்த்து முதல்ல. அதாவது சொல்ல முடியாத அளவு ஒரு சந்தோஷம். ஏன்னா
ஒரு 19 மென்ஸ் வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடியே விமன்ஸ் வேர்ல்ட் கப் தான் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. ஸோ அப்பத்துலேருந்து நமக்கு வந்து ஒரு வெயிட் வந்து இட் கெப்ட் கண்டினியூவிங். 2017 ஆல்மோஸ்ட் இருந்தது, பட் ஜெயிக்கல. அதுக்கப்புறமும் ஒரு 8 வருஷம் கழிச்சு அதாவது அந்த ஒர்க் வந்து ஒரு 8 இயர்ஸ் போயிட்டு இருக்கு. வேர்ல்ட் கப் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு டோர்னமெண்ட் ஆடினாலுமே, பைலேட்ரல் சீரீஸோ ஹோம் சீரீஸோ விளையாடினாலுமே வேர்ல்ட் கப்காக தான் ஒரு டீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்துல இந்த மாதிரி ஒரு டீம் வந்து கிளிக் ஆகி முதல் லீக் ஃபேஸ்ல அன்பார்ச்சுனேட்லி 3 கேம்ஸ் வந்து திருப்பி எக்ஸ்ட்ராடினரியா ஒரு பிலீவ் பண்ணி கம்பேக் வந்து இது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அரவுண்ட் இந்தியாவுக்கு ஒரு யங் கிரிக்கெட்டர்ஸ்க்கு ஹோப்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விக்டரி இது. அண்ட் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வெட்டரன் கிரிக்கெட்டர்ஸ் இருந்திருக்காங்க, ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ் இருந்திருக்காங்க, விமன் கிரிக்கெட்டர்ஸ். அவங்க எல்லாருக்குமே இது ஒரு ரொம்ப, இன்க்ளூடிங் மை செல்ஃப், எங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரௌட் மூமெண்ட். அண்ட் நான் கிரிக்கெட் எப்பவுமே பார்க்கும்போது ஒரு இந்தியன் கிரிக்கெட்டரா பார்க்கறத விட ஒரு ஃபேனா பார்ப்பேன். இன்னைக்கும் அப்படிதான் பார்த்தேன், ஒரு ஃபெனட்டிக்கா பார்த்தேன். ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட். இங்கேருந்து இந்த விக்டரி வந்து ஒரு ரெவல்யூஷன் கொடுக்கும் உமன் கிரிக்கெட்டுக்கு. அதாவது நிறைய சின்ன குழந்தைங்க வந்து உமன் கிரிக்கெட், பெண் குழந்தைகள் உமன் கிரிக்கெட்டை ஒரு கெரியரா எடுப்பாங்க. அதாவது இந்த விக்டரி எல்லாரையும் வந்து திரும்பி பார்க்க வைக்கும் இந்தியன் உமன் கிரிக்கெட். இப்போ இந்திய மகளிர் கிரிக்கெட் மீதான பார்வை இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கு? ஏன்னா நீங்க கிரிக்கெட் வீரரும் கூட நிறைய விமர்சனங்களுமே வந்திருக்கும். எப்படி இருக்கு? எப்படின்னா ஒரு லாஸ்ட் ஒரு 7 to 10 இயர்ஸா வந்து விமன் கிரிக்கெட்டை வந்து பாக்குற விதம் வந்து வேற. மக்கள் அது லைக் புடிச்சுதான் பாக்குறாங்க. ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு, கண்டிப்பா ஒரு ஃபாலோ அப் இருக்கு. ஏன்னா எங்க போனாலுமே என்னையுமே கேட்பாங்க. அண்ட் அதோட ரீச் எப்படி இருக்குன்றது த்ரூ சோசியல் மீடியா எல்லாமே வந்து பெட்டரா தான் ஆயிருக்கு. ஸ்பெஷலி 17 வேர்ல்ட் கப் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நோட்டீஸ் எடுக்க ஆரம்பிச்சு. WPL வந்ததுக்கு அப்புறமா இப்ப எல்லாருக்குமே இப்ப எப்படி மென் கிரிக்கெட்டர்ஸ் தெரியுதோ அதே மாதிரி ஒரு ஹர்மன், ஒரு ஸ்மிருதி, ஒரு ஜெஃபாலி, ஒரு ஜெமிமா வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேமா எல்லாருக்குமே தெரியுது. முதல்ல மித்தாலி ராஜ் மட்டும் தான் தெரியும். இப்ப இவங்க 4-5-6 பேர் ஃபுல் இந்தியன் டீம், இப்ப கரண்ட் இந்தியன் டீம்ல எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க வேர்ல்ட் கப் வின் பண்ண டீம்ல. ஸோ ஒரு ரெகக்னிஷன் இல்லாம 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 12 இயர்ஸ் முன்னாடி அப்படி இல்லாம இப்ப வந்து ஒரு ரொம்ப ஒரு women cricket is becoming one of the favorite thing for people in India. அந்த மாதிரி இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமிகு நிரஞ்சனா நாகராஜன். மகளிர் உலக கோப்பை கிரிக்கெட் தொடரில் கோப்பையை வென்றிருக்கிறது இந்திய அணி. அண்மை செய்தியாக தொடர்ந்து பார்த்து வருகிறோம். செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், வரலாற்று சாதனையாகவே இது பார்க்கப்படுகிறது. முதல் முறையாக மகளிர் அணியினர் உலக கோப்பையை வென்றிருக்கிறார்கள். தற்போது இருக்கும் விவரம் என்ன? ஆனந்தி, தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதல் முறையாக உலக கோப்பையை வென்றக்கூடிய இந்திய மகளிர் அணிக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை சமூக வலைதளம் மூலமாக பதிவு செய்திருக்கிறார். முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே வாழ்த்து தெரிவித்திருந்தார். தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் தொடர்ச்சியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் தொடர்ச்சியாக இந்திய மகளிர் அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. தற்போது நம்ம பார்க்கிறோம், இந்தியா முழுவதும் கொண்டாட்டங்கள் தொடங்கி இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். நவி மும்பையில இன்றைய போட்டிக்கு இன்று காலையில 11 மணிக்கு மைதானத்துல டிக்கெட்டுகள் முழுமையாக விற்று தீர்ந்தன என்று போஸ்டர்கள் ஒட்டக்கூடிய அளவிற்கு மகளிர் கிரிக்கெட்டுக்கான வரவேற்பு இன்று காலை முதல் இந்தியாவில் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். நவி மும்பையில மழை பெய்திருந்தாலும் கூட 5 மணி வரை போட்டிகள் தொடங்கினா கூட மைதானத்தை விட்டு எந்த ஒரு ரசிகர்களும் வெளியே செல்லாம காத்திருந்தாங்க. அதற்கு ஒரு விதமாக தற்போது இந்திய மகளிர் அணி கோப்பையை வென்றப்படுகிறது. தற்போது மைதானத்திற்கு வெளியே இந்திய ரசிகர்கள் வெற்றியை கொண்டாடி நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வராங்க. இந்திய மகளிர் அணி அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான மிக முக்கியமான வெற்றிய இந்திய மகளிர் அணி உலக கோப்பையை முதல் முறையாக வென்று பெற்றிருக்கிறாங்க. வரலாற்றில் அதிக முறை உலக கோப்பையை வென்றிருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய அணியை அரையிறுதியில வீழ்த்தி இறுதிப் போட்டியில தென்னாப்பிரிக்க அணியையும் வீழ்த்தி தற்போது முதல் முறையாக இந்திய மகளிர் அணி உலக கோப்பையை வென்றிருக்கிறாங்க. மகளிர் ஒருநாள் உலக கோப்பை கிரிக்கெட்டில் இந்திய அணி கோப்பையை வென்றிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம்.